வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோவோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜபிள் ஃபேன் வித் எல்இடி லைட். இதில் என்ன யூஸ் இருக்குது, இதனால் என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த அன்பாக்சிங் பண்ணும்போது இதோட டீட்டெயில், இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இது எப்படி யூஸ் பண்ணணுன்ற மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே வாங்கி ஒரு மாதம் யூஸ் பண்ண பிறகு தான் நம்ம வந்து அன்பாக்சிங்க்கு பயன்படுத்துகிறோம். அது இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நான் முதல் தடவை ஃபஸ்ட்டு வீடியோவாக இதை தான் நான் போடுறேன். உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் எப்பவும் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஃபேன். இந்த பிராண்டட் பார்த்தீங்கன்னா அக்கறை பேட்டரின்ற வரக்கூடிய பேட்டரி யூஸ் அந்த கம்பெனியோட பிராண்டட் தான். இந்த ஃபேனில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாடல் இருக்குது. ஒன்று 10 இன்ச்சு, ஒன்று 12 இன்ச்சு, இன்னொன்று 16 இன்ச்சு. ஸோ உங்களுக்கு எது யூஸ் ஆகுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலாரில் சார்ஜ் போடுற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் ஓடக்கூடிய ஃபேன். இதனால் நமக்கு வந்து கரண்ட்டு மிச்சமாகும். ஓகேங்களா, பாருங்கள். இது வந்து 12 இன்ச் ஃபேன். நான் வாங்கிக்கிற ஃபேன் வந்து இது என்னுடைய குழந்தைக்காக நான் வாங்கினேன். இதை நம்ம இப்போது அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டார், அதுக்கு உண்டான எல்லாமே இருக்குது. இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு எப்படி ரன் ஆகுது இதனோட டீட்டெயிலை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸிங்க. எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பார்ட்டு, இது மட்டும்தான் மெட்டல் பார்ட்டு. ஸோ வந்து ஈஸியாக இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து அவ்வளோ சிரமம் கிடையாது. எல்இடி லைட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ப்ளக் பாக்ஸில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். பவர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ சார்ஜ் ஆகுது. இதை வந்து நம்ம ஏசியில் வேணுனாலும் இதை பாருங்கள். ஏசி ப்ளஸ் டிசி இருக்குது. ஓகேங்களா, இது நம்ம இப்போ ஏசியில் போட்டுக்கலாம். ஃபேனும் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை இருக்குது, மற்ற ஸ்லோ இருக்குது, ஆஃப் இருக்குது. இதில் வேணால் எல்இடியும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பவர் கட் டைமில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகுது. இதை நம்ம சார்ஜ் ஆகும்போதே இந்த ஃபேனை நம்ம ரன் பண்ணிக்கலாம். பாருங்கள், லோவில் வைக்கிறேன், ஃபேன் ரன் ஆகுது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, காற்று நல்லா தான் வருது. இப்போ ஹையில் வைப்போம். நல்லா வேகமாக தாங்க போகுது. அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மாவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு ஆள் படுக்கலாம். அதுக்காக இந்த ஃபேன் வந்து இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. நீங்கள் இதை விட பெரிய சைஸ் கூட இருக்குது. கம்பல்சரி ஒரு 2.5 மணி நேரம் சார்ஜ் வந்து ஃபுல்லாக நிற்குது. பவர் கட் ஆகிடுச்சுன்னா கூட. இதில் அடிக்கடிக்கு போகக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம யூஸ் பண்ணுற மெத்தடில் தான் இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபேனை வந்து நம்ம கரெக்டான முறையில் பயன்படுத்தினோம்னா நல்லா யூஸ் ஆகும். நான் இந்த ஃபேன் ஏற்கனவே ஒரு வாட்டி 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது மறுபடியும் என்னுடைய மகனுக்காக இந்த ஃபேனை நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னுடைய கை குழந்தையாக இருக்கக்கூடிய மகனுக்காக தான் இந்த ஃபேனை நான் வந்து வாங்கினேன். ஸோ நல்லா யூஸ் ஆகுது. உண்மையாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம்.